பூர்வ ஜென்ம சாபங்கள், ஸ்திரீ சாபம்னு சொல்கிறாங்க சார், கல்யாணமே ஆகலை, பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க சார், அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம். குரு பார்த்தாச்சு, என்னப்பா உனக்கு ப்ராப்ளம், செட்டில்டு, குருவே பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அஞ்சை பார்த்துடுறாரு. அப்போது யோகங்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம். இப்போ நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவோம், கல்யாணம் ஆகுதா, குரு பலம் வந்தாச்சா, நம்ம என்ன கேட்போம் சொல்லுங்கள், குழந்தை பிறக்க குரு பலம் வந்தாச்சா, பெரிய காரியம் குரு பலம் இருக்கா, ஒரு ஹோரை பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், குரு பலம் இருக்கா. அப்போ அந்த குரு பலம் அத்தனை முக்கியமானது. குரு 5ஐ பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த யோகங்களை தந்துடுறார். அப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணலாம். அப்போது வேறு என்னெல்லாம் செய்யலாம், அதிர்ஷ்டத்தை படம் எடுக்கலாம். அப்போ நான் அதிர்ஷ்டத்தை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு பண்ணலாம். நீங்கள் எதை பண்ணாலும் வெற்றி, அதான் முயற்சி வெற்றின்றாரு. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார், 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறார். இந்த ராகு 7ஆம் இடத்து ராகு. சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வண்டி அப்படி தள்ளுனீங்கன்னா என்ன ஆகும், நேராக இப்படி இங்கே கட் பண்ணுறீங்க, அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா அமெரிக்கா, அப்படி போய் அங்கே இறங்கலாம்.